மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க ஈரோடு மட்டன் குழம்பு. ஈரோடு மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபேன் வச்சுருக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதில் அப்படியே சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பெப்பர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருள் நல்லா பொரியுதுங்க. அதில் இப்போ 2 கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த குழம்புக்கு. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட வெங்காயம், சீரகம், மிளகு அதில் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு பெரட்டி கொடுக்கலாங்க. இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் நம்ம ஆயில் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா காயிட்டும். அதில் பட்டை 2, கிராம்பு 2, சோம்பு அப்படியே போட்டுடலாங்க. பொரியட்டும். நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் போடலாங்க. மல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க. அப்படியே 2 பூண்டு பல் போட்டுடலாங்க. ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாங்க. நல்லா வதக்கி கொடுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் பாருங்கள் மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. உப்பு தேவையான அளவு, அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன் போடலாங்க. இப்போ இது நல்லா கிளறி கொடுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. நம்ம இது ஒரு மிளகா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம ஆற வச்ச பொருளெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ தேங்காய் வில்லை போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு 4 வில்லை தேங்காய் வில்லை. சோம்பு, கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூனுங்க. 2 பட்டை, 2 கிராம்பு. இதை மையாக அரைச்சிட்டு வந்துடுறோங்க. இப்போ அரைச்ச விழுதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு 3 விசில் விட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், திறந்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லித்தலை தூவிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணலாங்க. சூப்பராக ஈரோடு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருந்த காரம், அளவு எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சூடாக சாப்பாடு, இட்லி, தோசை, நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க எக் ஃப்ரை. முட்டையை நான் வேக வச்சுருக்கேங்க. இன்றைக்கி தட்டைப்பயிர் சாதம் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேய்ச்சா ஒரு எக் ஃப்ரை பண்ணலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணாக்கா சூப்பராக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு நல்லா பொரியிட்டுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இது சாம்பார் சாதம், தட்டைப்பயிர் சாதம், பருப்பு சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த எக் ஃப்ரை நல்லா இருக்குங்க. நம்ம அப்படியே 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பூண்டை வந்து தட்டி போட்டுக்கலாங்க. தோலோடு தட்டி போட்டால் சூப்பராக இருக்குங்க. இதையும் நல்லா வதக்கி விடலாங்க. நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க எக் ஃப்ரை. இப்போ என்ன பண்ணலாங்க, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி மிளகாத்தூள், பெருமிளகாத்தூள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு சிட்டிகை, அதே மாதிரி தூள் உப்பு தேவைக்கேற்ப தூள் உப்பு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் கிளறி கொடுக்கலாங்க. நல்லா இப்படி நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாம், 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க இதில். இப்போ என்ன பண்ணலாங்க, தண்ணி பாருங்கள் அப்படியே ஊற்றிக்கலாங்க. இதோட பச்சை வாசமெல்லாம் அப்படியே போகட்டுங்க. நல்லா இது 2 கொதி வரட்டுங்க. நம்ம போட்ட அந்த பூண்டு எல்லாமே வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் பண்ணலாங்க. நான் முட்டையை வேக வச்சு
தோல் உரிச்சிட்டு இப்படி ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது நல்லா வெந்துட்டு கொஜ்ஜாட்டு ஆகுங்க. ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க. பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, எக் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து இப்படி ரவுண்டாக வச்சிடலாங்க. இந்த கோகனட் ஆயிலில் பண்ணுறதுனால அவ்வளோ வாசம், கிச்சனே வாசமாக இருக்குங்க. அந்த கரம் மசாலா, சோம்பு, அந்த பூண்டோட மனம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது அப்படியே ஃப்ரை ஆகட்டுங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் அப்படியே திருப்பி போடலாங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை அப்படியே திருப்பி கொடுத்துக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லா முட்டையும் அப்படியே திருப்பி கொடுத்துட்லாங்க. பார்த்து மெதுவாக அப்படியே திருப்பி போட்டோம்னா அந்த மஞ்சக்கரு அப்படியே இதாகாமல் உடையாமல் இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர் சாப்பாடு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பரான எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க பூண்டு மீன் குழம்பு. பூண்டு போட்டு நம்ம ஒரு மீன் குழம்பு பண்ணலாங்க. அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்தெண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க. நம்ம நல்லா எண்ணெய் காயிட்டுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது இந்த கார்லிக் மீன் குழம்புக்கு ரொம்ப சுவை கொடுக்குங்க. நல்லா பொரியிட்டுங்க. நம்ம போட்ட கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேங்க, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இது ரொம்ப சுவை கொடுக்குங்க. அப்படியே 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு பச்சை மிளகாய் முன்னாடி மட்டும் கிழிச்சு விட்டு போட்டுக்கலாங்க. அப்படி வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கலந்து நான் அறுத்து வச்சுருக்கேங்க, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. ஒரு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, நம்ம சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே மஞ்சத்தூள் ஒரு செட்டிக்கு போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதை நல்லா கிளறி கொடுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துட்டேங்க. இதில் ஒரு 2 தக்காளி அடித்து வச்சுருக்கேங்க, இதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. இந்த கார்லிக் மீன் குழம்புக்கு ரொம்ப சுவை கொடுக்குங்க. அப்படியே புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அப்படியே ஊற்றிக்கலாங்க. இதையும் நல்லா கலக்கி விடலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. கொதி வந்த பிறகு நம்ம மீன் போடலாங்க. இப்போ சூப்பராக நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாங்க. இது பாறை மீனுங்க. சூப்பராக இருக்கும் குழம்பு, கார்லிக் மீன் குழம்பு. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டுங்க. கடைசியில் தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றணுங்க. இது கொஞ்சம் கொதி வரட்டுங்க. இப்போ மீன் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. அந்த புளியோடு சேர்ந்து தக்காளியோடு சேர்ந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் உப்பை ஊற்றணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்குங்க கார்லிக் மீன் குழம்பு. அவ்வளோதாங்க, சூப்பராக. இது லைட்டாக பார்த்து நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. மெதுவாக இப்படி கலக்கி விட்டுக்கலாங்க. 2 கொதிக்க வச்சா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக பூண்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படி மல்லித்தலை தூவி நம்ம பிளேட்டிங் பண்ணலாங்க. டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. சுட சாப்பாடு வச்சு இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கார்லிக் மீன் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் மீன் வறுவல் பார்க்கலாங்க. அதுக்கு மீனை நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தேவையான பொருளை போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படி மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது
1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எலுமிச்சைப்பழம் புளிஞ்சிடலாங்க, ஒரு அரை பழம் புளிஞ்சிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்ல மொறுமொறுப்பு கொடுக்குங்க மீனுக்கு. 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், நல்லா இருக்குங்க. இதெல்லாம் கலக்கிட்டு நம்ம பெசரி விடலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இதில் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இதில் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம பெசரிக்கலாங்க. இது நல்லா இப்படி நல்லா கலந்துட்டு நம்ம மீனில் தடவிக்கலாங்க. தடவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னாக்கா சூப்பராக இருக்குங்க. கலக்கிட்டு காட்டுறோங்க. இப்போ சூப்பராக மிளகு தடவி வச்சுட்டோங்க. இது ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாங்க. நம்ம ஊற்றுன எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ மீனை பொரிச்சுக்கலாங்க. நம்ம மிளகு தடவி நம்ம உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மீனை நம்ம இப்போ பொரிச்சுக்கலாங்க. எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க, நல்லா வேகட்டுங்க. மீன் நல்லா வெந்துட்டுருக்குங்க. நல்லா மொறுன்னு வெந்ததை எடுத்து சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்குங்க. இது நல்லா ரச சாப்பாடு, மீன் குழம்புக்கு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. இது வந்து வாவல் மீனுங்க. வாவல் மீனில் இப்போ நம்ம மீன் வறுவல் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா சாந்து தடவி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நல்லா ஊறி காரமெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. லெமன் வேறு புளிஞ்சிருக்கோம். சூப்பராக இருக்குங்க. சீரகத்தூள், மிளகுத்தூள், வெறுமிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாம். சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வெங்காயத்தோடையும் இந்த லெமன் லைட்டாக புழிஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு கரெக்டாக பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.